நீங்க சொன்னவே ஆர்எஸ்எஸ்ல காரணம் மட்டும் இறங்கல, ஆர்எஸ்எஸ் காரங்களோட சேர்ந்து 5000 கோடி இறங்கிருக்கு. தமிழக முதல்வருக்கு வந்து குடும்பத்துக்குள்ள கூட சிக்கலை உருவாக்குவாங்க. வேலையே என்னன்னா இங்க வந்து பெரிய கலவரங்களை உருவாக்கும். ஒரு புரட்சி அம்பேத்கருடைய இறப்பிலே வந்து சந்தேகம் இருக்குன்றாங்க, ஆர்எஸ்எஸ் தான் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. அவர் இறப்பு நேச்சரான இறப்பு அல்ல. ஏன்டி எங்களுக்கு ஓட்டு போட மாட்டேற, நீ ஓட்டு போட மாட்டேங்க, தலைகாலம் இருந்தாலும் தாம்பரம் மலராதுன்றீங்க, உங்களுக்கு எதுக்கு மெட்ரோ? நீங்க ஓட்டை போட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கொடுப்போம். ஓட்டை போட்டா உங்களை வந்து நாங்கள் விஷவாயி வச்சு கொள்ளுவோம். பிஜேபிக்காரங்க கட்சியில பொறுப்புல இருந்தாலும் கூட அவங்களுக்கு இந்த பொறுக்கி தின்ற வேலை தான் அங்கங்க எங்கெங்க பொறுக்கி தின்னலாம் அப்படின்னு தின்று காசை சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அண்ணாமலை அவர்களே, ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்களே, நீ ஐபிஎஸ் வரும்போது உன் சொத்து மதிப்பு என்ன, இப்போ உன் சொத்து மதிப்பு என்ன? சென்னைக்குள்ள நீங்க ஒரு பேர் நடத்திட்டு கிடையாது. என்ன நிலவரம்னா அவங்க ஆள் இல்ல. இந்த முறை அந்த 4 சீட்டு முதல்ல கொடுத்தோம்ல, பாவம் 4, இப்ப வந்து முட்டையை கொடுத்துருவோம். பரிசார் ஒரு முட்டையை போட்டு ஒரு ஆம்லேட் போட்டு சாப்பிடுங்க. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞர் அணி செயலாளர் தோழர் சங்கம் தமிழன் நிகழ்வு நிற்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம். தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களம் தொடங்கிடுச்சா? எப்படி இருக்கு தேர்தல் களம்? தேர்தல் களம் தொடங்கி ரொம்ப நாளாச்சு. விசிகாவுடைய பங்களிப்பு எப்படி இருக்கு? தயார் ஆயத்த நிலை? விசிகாவை பொறுத்த வரைக்கும் தேர்தலை வந்து நாங்க ஒன்றும் பெருசா இது பண்றது. எதனால? அது முக்கியம் இல்லையா? தேர்தல் கட்சி இல்லையா? மக்கள் பணியே வந்து மகேசன் தொண்டு அப்படின்ற மாதிரி நாங்கள் மக்களுக்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருப்போம், பணியாற்றி கொண்டிருப்போம். அதில் தேர்தல் வரும் போகும், சரிங்களா? அதை ஒன்று நாங்கள் ஒரு பெரிய பொருட்டாவே எடுக்கிறது இல்லை. ஆனால் ஒரு முக்கியமான ஆயுதம் இல்லையா தேர்தல்? அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. தேர்தல் என்பது வாக்கு என்பது ஒரு ஆயுதம் தான். வாக்குரிமை வாழேந்துவோம் அப்படின்னு எங்கள் தலைவரே அந்த காலத்தில் சொன்னவர். சரி. அதனால் வந்து தேர்தல் என்பது ரொம்ப முக்கியம்தான். நிகழ்காலத்துல தேர்தல் வந்து ஒரு பெரிய குட்டிச்சவராதான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அது காசு பணம் அது மாதிரி போகுது. ஓட்டு இப்ப அம்பேத்கர் தான் உருவாக்குனார், ஒரு ஓட்டு ஒரு மதிப்பு அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு தெரியும், இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் எல்லாருக்கும் ஓட்டு இல்ல, கிடையாது. பெண்களுக்கு கிடையாது, பெண்களுக்கு கிடையாது, ஆண்களுக்கே கிடையாது. சொத்து உங்களுக்கு இருக்கணும், அவனுக்கு ஓட்டு இருந்துச்சு. மிராசுகளுக்கு ஓட்டு, சமூக அந்தஸ்து இருக்கணும். அப்புறம் பட்ட படிப்பு படிச்சு இருந்தா உங்களுக்கு ஓட்டு. கை நாட்டுக்கு கிடையாது. சாதாரண அடிமட்ட மனிதனுக்கு ஓட்டு இல்லை. அம்பேத்கர் அதை மாத்துறாரு. ஒரு ஓட்டு ஒரு மதிப்பு. சங்கத்தமிழனுக்கு ஒரே ஓட்டு தான். அதே நேரத்தில் மிராசாக இருக்கின்ற அதானி அம்பானிக்கும் ஒரே ஓட்டு தான், ஒரே மதிப்பு தான், ஒரே வேல்யூ தான். அது மாதிரி உருவாக்குனாரு. இது ஜனநாயகத்தில் ஒரு பெரிய வெற்றி. இப்ப இந்த அளவுக்கு தேர்தலை பத்தி ரொம்ப நீ கவனமா ஒரு தெளிவான பார்வையோட அணுகுறீங்க இல்லையா? இப்படி ஒரு பார்வையோடு நீங்க அணுகிற இதே இடத்துல ஒன்றியத்தையே ஆளுகிற இடத்துக்கு இருக்கக்கூடிய பிஜேபி ரொம்ப கவனமா ஆளணும். தேர்தல் நெருங்கிட்டு இருக்க நேரத்துல தமிழ்நாட்டில் வர வேண்டிய மெட்ரோ திட்டங்களை புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்றது, காழ்ப்புணர்ச்சியோட புறக்கணிச்சிருக்காங்கன்னு முதலமைச்சர் சொல்றது, இதை மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இல்லை பிஜேபி கவனக்குறைவா கையாளுறாங்க? அதாவது எப்படின்னா, ஜனநாயகத்தில் ஓட்டு கொடுத்துட்டோம், சரி. ஆனால் நாங்கள் ஓட்டை வந்து நாங்கள் எப்படி விலைக்கு வாங்குவோம், என்ன பண்ணுவோம், எஸ்ஐஆர் மூலமாக என்ன பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் பல வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. சரி. அதே நேரத்தில் எவெல்லாம் ஓட்டு போடாமல் இருக்கிறேன் எந்தெந்த ஸ்டேட்டுன்னு பார்க்குறாங்க. அதில் வந்து நமக்கு என்னதான் தலைகாலம் நின்றாலும் நம்ம எஸ்ஐஆரை வச்சு சதி பண்ணலான்னு பார்த்தா இங்கே தான் எதிர்ப்பு கொடுக்குறாங்க. சரி, வேற எதை பண்ணாலும் இந்த ஒரு ஊருக்கு தானே ரொம்ப சிக்கலாக இருக்குது. அது எந்த ஊர்னா பெரியார் பிறந்த அந்த தமிழ்நாடு தாண்டா ரொம்ப சிக்கலாக இருக்குது அப்படின்ட்டு இவங்க என்னவே பண்ணலாம். எங்களுக்கு ட்ரெயினை கீழே கேட்குறாங்க, மெட்ரோ ட்ரெயின்றாங்க. இவங்களுக்கு கொடுத்தோம்னா இவங்க மேற்கொண்டு ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. அதனால் கொடுக்கக்கூடாதுன்னு திட்டமிட்டு நம்ம ஓட்டு வந்து பிஜேபி ஓட்டு விழுகிறது இல்லைல்ல, தலைகாலம் விழுதுங்க. 4 எம்எல்ஏ இருக்காங்க. அது அதிமுக எம்எல்ஏங்க. நீ என்ன பேசிக்கிறியா? போற ஜெயிச்சது போற யாருன்னு நினைக்கிறீங்க? அப்ப விசிகால எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க? அப்படி அத்தனை பேர் திமுக எம்எல்ஏன்னு சொல்லலாம். அப்படி இல்ல, எங்கள் ஓட்டு அவங்களுக்கு, அவங்க ஓட்டு எங்களுக்கு. அப்ப பிஜேபி ஓட்டு பிஜேபி. எங்க நீங்க பிஜேபியில ஒரு ஆளை காட்டுங்க, ஒரு ஆளை காட்டுங்க. இந்த கட்சி பொறுப்பாளரை தவிர பொதுமக்கள் யாராவது கொண்டா காட்டுங்க பார்ப்போம். கட்சிக்காரன் இருப்பேன், அவன் பொறுக்கி தின்றாளுங்க, அங்கே கிடப்பாங்க, வேற வழி இல்லை. சட்டமன்றத்துல நீங்களும் அவர்களும் ஒரே சம அளவுல இருக்கீங்க, அப்புறம் எப்படி பிஜேபி இல்லைன்னு சொல்றீங்கன்னா கேட்கிறேன். நான் என்ன தெளிவா கேட்கிறேன், நான் கேட்கிறேன். நானும் தெளிவா சொல்றேன். அந்த பிஜேபியில இருந்து வெற்றி பெற்றதற்கு முக்கியமான காரணமே
வேற யாரும் இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஓட்டுத்தான் திமுகவை பிடிக்காம அவங்களுக்கு போட்டிருக்கிறாங்க. அப்ப அதுவே விசிகாவுக்கு பொருந்தாதான். நல்ல கேள்வி. இப்ப நாங்க ஒரு மாநாடு நடத்துறோம், சரி சரிங்களா, ஒரு பேரை நடத்துறோம், எங்களுக்கு ஆளு வர்றேன், இவங்க கட்சி ஆரம்பிச்சிட்டாங்களே, இது வரைக்கும் ஒரு மாநாடு நடத்திருக்காங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். மோடி வரும்போது நிகழ்ச்சி நடத்துவாங்க, அமித்ஷா வரும்போது நிகழ்ச்சி நடத்துவாங்க. நான் கேட்குற கேள்வி, இவன் பிஜேபி தானே, சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே, இப்போ வெயிட்டாக இருக்கிறாங்கல்ல, ஏன் ஒரு மாநாடு நடத்த சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ரூபாய் வர மாட்டேன். ஒரு பேரை நடத்த சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும், நெறியாளர் தானே, சென்னைக்குள்ள இவங்க ஒரு பேர் நடத்திருக்கிறாங்களா? கிடையாது. அப்புறம் என்ன பேசிக்கிறீங்க? யாருக்கு நடத்தணும்? என்ன நிலவரம்னா, அவங்ககிட்ட ஆள் இல்லை, அவன்கிட்ட வந்து பொறுப்பாளர் போட்டு வச்சிருக்கிறாங்க. கரெக்டா? அவன் கூட பொறுப்பாளர் சும்மா காடை வாங்கிக்கிட்டு அண்ணாமலை அண்ணாமலை எடுக்கிற நீங்க அண்ணாமலை ஆர்மின்லாம் சொன்னாங்களே, அண்ணாமலை மாதிரி தாங்க அவங்க பூராமே. அண்ணாமலைக்கு அவங்க கட்சியில பொறுப்பு கொடுத்துருந்தாங்களா? நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்க அவருக்கு. அதை விடுங்க, நான் கேட்ட பேச்சு. அண்ணாமலைக்கு பொறுப்பு கொடுத்துருந்தாங்க, மாநில தலைவரா இருந்தார்ல. அவர் மாநில தலைவரா இருக்கும்போது ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாரு, இங்கிட்ட ஆடு மேய்க்கிறாரு, இங்கிட்ட மாடு மேய்க்கிறாரு. இன்னைக்கு பல கோடிகள்ல வந்து சொத்துக்களை வாங்கியிருக்கிறாரு. ஏங்க அவரே ஒத்துக்கிட்டாரு. நீங்க என்ன அவரு எனக்கு நான் வேலை செய்யணும்ன்றாரு, எனக்கு யாரு பணம் கொடுப்பா, நான் குடும்பம் நடத்தணும் இல்லையா அப்படின்றாரு. அத்தனை கோடி உனக்கு திடீர்னு எப்படி வந்துச்சு? பல ஆயிரம் கோடிகள் எப்படி வந்துச்சு? திடீர்னு உன் பேர்ல நீ தானே அங்க சேர்மன் ஆகி எப்படி சேர்ற? அப்ப அதுதான் சொல்ல வர்றேன். இவர் கட்சியில பொறுப்பு கொடுத்திருந்தாலும் கூட இவர் இந்த பொறுப்பு பூரா பண்ற. இப்ப நாங்களாம் கட்சியில பொறுப்பு இருந்தாலும் எனக்கு சொந்த காசை போட்டு தான் பண்ணி, எங்களுக்கு இப்ப நட்டத்துல தான் இருக்கு. பேங்க் பேலன்ஸ் காட்டட்டுமா? நான் ஒரு எடுத்துக்காட்டு. அது மாதிரி அங்க ஒரே ஒரு வங்கி கணக்கு தானே உங்களுக்கு, ஒரு வங்கி கணக்குல அவங்களுக்கு கணக்கு காட்டுறேன். ஆனா அவருடைய மேட்டர்ல பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து கட்சிக்கு வரும்போது அவர் ஐபிஎஸ் துறந்துட்டு வந்தார். ஆமா, நான் ஓப்பனா சொல்லட்டுமா? அண்ணாமலை அவர்களே, ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்களே, நீ ஐபிஎஸ் வரும்போது உன் சொத்து மதிப்பு என்ன? இப்போ உன் சொத்து மதிப்பு என்ன? நீ என்ன எம்எல்ஏ ஆனையா, எம்பி ஆனையா, மினிஸ்டர் ஆனையா, மாநில தலைவரா இருந்திருக்காரு, மாநில தலைவர், தேசிய கட்சியோட மாநில தலைவர், மாநிலத்தை வந்து உனக்கு ஆட்டையை போடுறதுக்கு திமுக கண்ணுல விரல விட்டு ஆட்டி இருக்காரு இல்லையா? அவரு ஃபுல் ஆட்டையை போட்டிருக்காரு. ஆட்டையை போட்டதுல உனக்கு சொத்து சேர்ந்துருக்கு. அதை போல அவன் கட்சியில வந்து யாரு, இந்த பிஜேபிக்காரன் கட்சியில பொறுப்புல இருந்தாலும் கூட அவங்களுக்கு இந்த பொறுக்கி தின்ற வேலை தான் அங்கங்க எங்கெங்க பொறுக்கி தின்னலாம் அப்படின்னு தின்று காசை சேர்த்து வச்சிருக்கிறாங்க. நாகரிகமா பேசணும் இல்லையா? அவங்களும் ஒரு தேசிய கட்சி, போற போக்குல பொறுக்கி தின்றோம் அப்படின்ட்டா வருத்தப்பட மாட்டாங்க. அவங்க உங்களை மேல ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவங்க நீ என்னங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? ஏங்க ஒருத்தனாவது இந்த அரசியல்ல எவனாவது ஒரு ஆளு என் பிள்ளை தேசிய உணர்வு உள்ள, என் பிள்ளைகளுக்கு வந்து படிப்புக்கு வந்து பணம் கட்டுறதுக்கு, ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறது நண்பர்கள் தான், என் வீட்டுக்கு வாடகைக்கு காசு கொடுக்கறது நண்பர்கள் தான், எவனாவது அரசியல் சொல்லியிருக்கிறானா? சொன்னார்ல யாரு பாருங்க, வெள்ள மனதோட அண்ணாமலை அவர்கள் சொன்னார் இல்லையா? மன திறந்து சொன்னார் இல்லையா? திறந்து காட்டிட்டாரு, கையில எதுவுமே இல்லைன்னு காட்டினார் இல்லையா? அப்ப இப்ப எப்படி திடீர்னு ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறாரு, அது பல கோடிகள் இருப்பதாக காட்டுறாங்க. வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கே முன்னேறக்கூடாதா? ஓ, அப்ப ஒண்ணுமே இல்லாத ஆளு, தான் படிக்கிற குழந்தைகளுக்கு கூட ஃபீஸ் கட்ட முடியாத ஆளு, திடீர்னு இவ்வளவு காசு சொத்து பணம் எப்படி வந்துச்சு? பதில் சொல்லுங்க. ஏன் இப்ப மட்டும் அமைதியா இருக்கிறீங்க? அவர் கேட்டு சொல்றீங்களா? சரி, ரைட், அவர் கேட்டுட்டு பொறுமையா சொல்லுங்க. இது மாதிரி தாங்க பிஜேபி காரங்க இருக்கிறாங்க, ரைட்டா? அதனால அதை வச்சு நீ சொல்ல முடியாது. ஆனா அந்த 4 எம்எல்ஏ யாருன்னா அவங்க அதிமுக எம்எல்ஏ. ஒத்துக்கவே மாட்டீங்க பிஜேபி எம்எல்ஏ. இதாங்க எதார்த்தம். இட்லினா சட்னினா ஒத்துக்காத மாதிரி அதிமுக காரங்களும் ஒத்துக்க மாட்டாங்க. நீ என்ன 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி பாருங்க, அதிமுகனே ஒண்ணு இருக்காது. யார் இருப்பா அந்த இடத்துல? அந்த இடத்துல பிஜேபி இருப்பாங்க. அந்த பிஜேபி ஆளு பூரா யாருன்னா அதிமுக ஆளு. அதுக்கான வேலைகள் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. சரி, இப்ப நடந்துகிட்டு இருக்குல்ல, நீ கோயம்புத்தூருக்காக பேசுற ஆளு தானே? கோயம்புத்தூர் தான் எங்க ஊருன்ற மாதிரி சொல்றீங்களா? அங்க வந்து இப்ப இது மெட்ரோ கொடுக்கல, அதுதான் நீ ஏன் ஓட்டு போடல? நீ ஏன் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டேற? நீ ஓட்டு போட மாட்டேங்க, தலைகாலம் இருந்தாலும் தாம்பரம் மலராதுன்றீங்க. உங்களுக்கு எதுக்கு மெட்ரோ? அது என்ன காரணம் சொல்றாங்க? என்ன காரணம் சொன்னாங்க நீ சொல்லுங்க. கூட்டம் எண்ணிக்கை, மக்கள் தொகை கம்மியா இருக்கு, 20 லட்சம் மேல இருக்கணும்ன்ற. அப்ப 20 லட்சத்துக்கு குறைவா இருக்கிற மாநிலத்துக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்களே, அந்த மாநில லிஸ்ட் சொல்லட்டுமா? அங்கெல்லாம் என்ன கணக்குல கொடுத்தாங்க? ஏன்னா அங்கெல்லாம் இவங்களுக்கு அங்கே ஓட்டு போட்டுருக்குறாங்க. ஒரு விஷயம் இல்லை, நீ ஓட்டை போட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கொடுப்போம். ஓட்டை போனா உங்களை வந்து நாங்கள் விஷவாயி வச்சு கொள்ளுவோம். ஊப்பியில் வந்து 20 லட்சத்துக்கு கீழே இருக்காங்க, 16 லட்சம் தான் இருக்காங்க. பீகார்ல 15 லட்சம் தான் கொடுத்துருக்காங்கன்னா டெவலப் ஆகணுன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு வந்து அதை டெவலப் ஆயிருக்குன்றதுக்காக அப்போ இவங்களை பூரா என்ன பண்ணணும்னா விஷ ஊசி ஓட்டு கொண்டுலாம்ன்றது கூட பிளான் போடுவாங்க. இல்லைன்னா ஹிட்லர் பண்ணாரு பார்த்தீங்களா, விஷ வாயு தாக்கி வச்சு கொலை பண்ணாரு பார்த்தீங்களா. அவங்க எந்த தமிழ்நாட்டில் இருக்கிறதே பிரச்சனையாக இருக்குது இந்தியாவிலேயே. ஆனால் இந்தியாவில் இருக்கிற தமிழர்களை பூரா முடிச்சு விட்ருவோம் சோழியை, அதோட சேர்த்து கேரளாக்காரனை முடிச்சு விட்ருவோம். எல்லாம் இவங்க வந்து கடலை ஒட்டி தான் இருக்கிறாங்க. வேணா இங்கே ஒரு இது உருவாக்குவோம்,
அது பேர் என்ன, செயற்கை சுனாமி செயற்கை சுனாமி உருவாக்குற திட்டத்தில் இருப்பாங்க. அந்த கொலவெறியில் இருக்கிறாங்க. அவங்க எப்படி நமக்கு தருவாங்க? ஏங்க அவங்க வந்து ஏதாவது ஒரு திட்டம் இந்திய அரசாங்கம் அவன் தமிழர்களுக்கு கொடுத்துருங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்க. இது வரைக்கும் ஒரு சிறப்பு திட்டமும் கொடுக்கல. அதுதான் ஏன் கொடுக்கலன்னு கேக்குறேன். நீங்க ஓட்டு மாநில அரசியும் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. நீங்க ஓட்டு போடலைங்க. எங்களுக்கு மாநில அரசுலாம் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு திமுகவோ அதிமுக பிரச்சனை இல்லை. எங்களுக்கு பிரச்சனை மக்களே பிரச்சனை தான். நான் வந்தா யாரும் மக்கள் வரமாட்டீங்க, உங்களுக்கு காசு கொடுத்து கூட்டி வர வேண்டியதா இருக்குது. மற்ற கட்சியெல்லாம் தானா போறீங்க, சில கட்சியில போய் புது கட்சியில போய் சாகுறீங்க. ஆனா என் பக்கத்து இவனுமே வரமாட்டீங்களே அப்படின்னு ஒரு கோபம். அந்த கோபத்தை தான் வந்து அவர் கொடுக்கல. அதான் மக்கள் இப்ப கோயம்புத்தூர் மதுரை மக்களுக்கு ஒரு கோபம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்பவுமே முதலமைச்சர் ஒன்றிய அரசோட சண்டை போட்டு வர்ற நல்லதையும் நிறுத்திட்டாருன்னு நினைக்க மாட்டாங்களான்ற. அதாவது நல்லா கேட்டுக்காம திட்டம் வந்து முதலமைச்சர் வந்து இங்க தளபதி ஸ்டாலின் இருக்கிறாரு, நமக்கு சிக்கல் அப்படின்றதுக்காக வந்து அவங்க நிறுத்தலை. சரி, அவங்க நேரடியாகவே தமிழக மக்கள் எங்களுக்கு வேண்டாம், சரி மதுரையில இருந்து ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கினாங்களா? கிடையாது. அது ஒரு பெரிய இது. நாங்க கோயம்புத்தூர் அவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறோம். அவங்க பெல்ட்ன்றாங்க. எங்க பெல்ட்ல ஒரு ஆளு தான் வர முடிஞ்சு. அதுவுமே காரணம் வந்து இவரை காலி பண்ணி தான் வர வச்சோம். யாரா கமலஹாசன். அப்ப இவ்வளவுக்கு எங்களுக்கு ரொம்ப சிக்கலா இருக்குது. அங்கிட்டலாம் போய் சும்மா ஒரு டயலாக் பேசினாலே போதும் ஹிந்தியில. அவன் ஓட்ட குத்துறேன். உத்தரப்பிரதேசம் என்ன, பீகார் என்ன, மத்திய பிரதேசம் என்ன, அங்கிட்டு ராஜஸ்தான் என்ன, எங்களை குத்தி இருக்கிறாங்க. உங்க ஊருக்கு நாங்கள் டெய்லி வர்றோம், தமிழ் வேற படிக்கிறோம், தமிழ் பற்றி பேசுகிறோம், வணக்கம்னு வேற சொல்கிறேன் கஷ்டப்பட்டு. இவ்வளவு செஞ்சு நீங்கள் ஓட்டு போடலைன்னா நீங்கள் ஏன்டா உயிரோடு இருக்கிறீங்க அப்படின்றதே அவங்க கேள்வி. வேற ஒரு கேள்வியும் இல்லை. தமிழ்நாட்டுக்கு வராரு திரு பிரதமர் அவர்கள், பேசுகிறாரு. பீகாரில் அப்படியே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீகார்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கடுமையாக தாக்குறாங்க அங்கே இருக்க பீகாரிகளை தமிழர்கள்னு பேசுகிறாரு இல்லையா? இதெல்லாம் தேர்தலில் பிரதிபலிக்குமா? ஒரு பிரதமர் இப்படி பேசலாமா? அது அழகுதாங்க. அதாவது அங்கே போய் பேசின பிரதிபலிச்சிருச்சுல. ஆமா, நடந்துச்சு. ரிசல்ட் பீகார்ல போய் என்ன சொன்னாரு, தமிழர்கள்லாம் வந்து அடிக்கிறாங்க பீகார் மக்கள் அப்படின்னு. அவங்க அடிக்கிறது உண்மைனா நான் கேட்குறேன், நீங்க தைரியமா போடுவீங்கன்னு தான் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமான பத்திரிகையாளர் பாண்டே, கரெக்டா? பாண்டே எந்த இருக்காரு? அவர் பீகாரி தான். அவனை எவனா அடிச்சாங்களா? அவர் யார் அடிக்க? அவன் தான் விடுங்க, பெரிய ஒரு லாடு லவக்குதாச்சு. இப்படிதான் வந்தவனை பூரா பண்ணி சொல்லி அவன் கடைசியில் எம்எல்ஏ ஆகி, எம்பி ஆகி, மினிஸ்டர் ஆகி, முதல்வர் பற்றோட பாசத்தோட உங்க மேலேயும் இருக்காரு, அண்ணன் திரும்ப மேலே இருக்கு. அதெல்லாம் எல்லா இளவும் எங்களுக்கு தெரியும். அப்ப அவன் பீகாரின்னு தெரிஞ்சும் கூட அவனை நம்ம எங்கனையா அடிச்சோமா? அவன் வந்து நமக்கு விளக்கம் கொடுப்பேன். நீங்க சொன்ன மாதிரி திருமாவளவன் அவர்களே, நீங்கள் இந்த கூட்டணியில் தான் இருக்க வேண்டும். அவன் அவங்க அப்பா செத்து போச்சுன்னா ஒரு தளபதி ஸ்டாலின் முதல்ல போறாரு. ரொம்ப நாகரிகத்தோட கண்ணியத்தோட. இதுதான் தமிழகம். ஒன்னா அடுத்து வந்து பாருங்க, கச்சிராஜா எந்த ஊருக்காரே? அவரு நம்ம ஊரு கிடையாது, அவரு பீகார் தானே. அப்ப அவனை எவனா உறுத்தனா அடிச்சிருக்கானா? அவரு கோபப்படுவார் சார். காரைக்குடி நம்ப வச்சிட்டு இருக்காரு, எல்லாரையும் நம்மள வையுவார். கரெக்டா? அப்புறம் நம்ம இவர் இருக்காரு ஆர் ரவி. அவர் எந்த ஊர்னு உங்களுக்கு தெரியும், சரிங்களா? அப்ப நம்ம வந்து தமிழர்கள் வந்து ஒரு மனிதன் நேயத்தோட தான் பாக்குறோம். அதுக்காக சொல்லி அடிக்க சொல்லல, யாருமே அடிக்கிறாங்கள போய் வீடு ஏறி அப்படின்னு நான் சொல்லல. மனித நேயத்தோட நாங்க இருக்கிறோம்டா அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்புறம் இங்க இவங்களே அடிக்கல, இவங்களை திமிரு பிடிச்ச ஆளுங்க, இவங்க அடிக்கக்கூடிய ஆளுக தான் தேடி போய் அடிக்கணும். அது வேற பிரச்சனை. ஆனா நம்ம ஜனநாயக ரீதியாக அவங்க கருத்துக்கள் தான் நம்ம பயிர் சொல்லிக்கிறோம். ஏன்னா அவங்க பேசுற பூரா பிராடுத்தனம் பித்தராடத்தான் பேசுவாங்க. அவையில விட்டு நம்ம வச்சிருக்கிறோம். அவன் எங்கிட்ட வந்து கேட்கறது யாரு? கச்சிராஜ், பாப்பமா அப்படின்னு தலைவர் ஒத்த வர்றியா அப்படின்னு வேட்டியை மடிச்சுக்கிட்டு சொன்ன அன்னைக்கே முங்கு போட்டிருந்தோம்னா அவரு மோடி சொன்னது கரெக்ட். பீகார்காரங்க நடந்திருக்கு. ஆனா அவருக்கும் தெரியும் இவங்க இழிச்சா பயிலுக, நம்ம என்ன சொன்னாலும் நம்ம ஒன்றும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஓட்டுக்காக அங்கே பேசியிருக்கிறார். சரி, அவருக்கே தெரியும் தமிழர்கள் ரொம்ப மாண்பு மிக்கவர்கள், அதனால இங்கே வந்து வணக்கம் அப்படின்றாரு. ஆனால் நம்ம மக்கள் இந்த முறை அந்த 4 சீட்டு மூலையாக கொடுத்தோம்ல, பாவம் 4 கொடுத்து இப்போ வந்து முட்டையை கொடுத்துருவோம் உறுதியாக. பரிசா ஒரு முட்டையை போட்டு ஒரு ஆம்லேட் போட்டு சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தான் தள்ள. இன்னொன்று சொல்றாங்க சார், தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக ஆர்எஸ்எஸ்ல இருந்து ஆட்கள் வந்து இறங்கியிருக்காங்க, குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையில் இறங்கியிருக்காங்க, களவேலை பண்ண போறாங்க அப்படின்றாங்க சார். இது எப்படி சார்? அதுதான் பிரதர், இன்னைக்கு நேரத்தில் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வர்றோம்ல. நீங்க சொன்னவே ஆர்எஸ்எஸ்ல காரணம் மட்டும் இறங்கலை, ஆர்எஸ்எஸ் காரங்களோட சேர்ந்து 5000 கோடி இறங்கியிருக்குது, பணமே இறங்கிருக்கு. நீ உங்களுக்கு தெரிஞ்சு ஆர்எஸ்எஸ் காரன் மட்டும் தானே வந்திருக்கான்னு சொல்றீங்க. அந்த பத்திரிகை 1000 கோடி இல்ல 5000 கோடி, நல்லா எழுதி வச்சுக்கிறீங்க. 5000 கோடி. இவங்களுடைய வேலையே என்னன்னா இங்க வந்து பெரிய கலவரங்களை உருவாக்குவது தமிழ்நாட்டில், சாதி ரீதியான கலவரங்கள் மெயினா. அப்ப சாதியை வந்து அதை பூரா ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்றா திட்டமிடுறாங்க. அதுக்காகத்தான் இப்போ வந்து என்சிஆர்பி ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்கு, திடுக்கிடும் தகவல்கள்.
இப்போ என் கட்சியோட பொதுச்செயலாளரே பேசியிருக்கிறாரு. எடுத்து பாருங்க, இந்தியாவிலேயே சாதிய கலவரங்கள் அதிகமாக நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாடு. ஆமா, நான் கூட கேவலமா இருக்கு நெறியாளர் அவர்களே. அப்ப எப்படிக்கு மட்டும் நடக்குது? நம்ம திராவிட மாடல்னு தடுப்பதற்கான எல்லா வேலையும் செய்யறோம். அப்ப இங்க மட்டும் அதிகமா நடக்குதுன்னா என்னன்னா, அங்கங்க வேலையை ஆரம்பிக்கிறாங்க, தொடங்கிட்டாங்க, எல்லாம் தொடங்கிட்டாங்க. அதுதான் சிக்கல். அதனால தமிழக முதல்வர் ரொம்ப எச்சரிக்கையா செயல்படணும். RSS மட்டும் தனியா சாதாரணமாக குறைத்து மதிப்பிடக்கூடாது. எவ்வளோ ஆபத்தானவங்க அவங்க. RSSல இருக்கிறவங்க தாங்க இன்னைக்கு இந்தியாவில் பூராமே ஆட்டை போடுறவங்க தாங்க. முதல் கொலை செஞ்சவனும் RSS காரன் தான். நல்லா எழுதிக்கிறீங்க. மகாத்மா காந்தியை முதல்ல ஆட்டையை போட்டது ஊழல் குற்றச்சாட்டில் சென்றவனும் RSS காரன். தெரியுமா? அதெல்லாம் அவரு ஒரு தெரியுமா? தெரியாத வேண்டாம், நானும் தெரிஞ்சிருக்கேன், தெரியுமில்ல. அதனால வந்து இவங்க தான் ஊழல் வழக்குல அதுவும் பாலியல் குற்றச்சாட்டு செய்யக்கூடிய ஆளு கூட இவங்க தான். எல்லா வேலைக்கும் இவங்க கில்லாடிய. அதனால வந்து இவங்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தமிழக முதல்வருக்கு வந்து குடும்பத்துக்குள்ள கூட சிக்கலை உருவாக்குவாங்க. அந்த 5000 கோடின்றது வேலை பார்க்கறது அப்படித்தான். நீங்க வந்து சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. அதனால தமிழ்நாட்டுக்கு ரொம்ப சிக்கல். இப்போ அவங்களோட ஃபுல் அட்டென்ஷன் எங்க இருக்கு தெரியுமில்ல? தமிழ்நாடு தான். சரி, முதலமைச்சர் குடும்பத்துக்குள்ளே சிக்கலை உருவாக்குவாங்க. எல்லா வேலையும் செய்வாங்க பிரதர். மகாத்மா காந்தியை வந்து கொலை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம இங்கேயே பேசியிருக்கிறோம். என்ன பண்ணாங்க? ஒருத்தனை வந்து வெளியேற்றுறாங்க RSSல இருந்து. கோட்ஸே வெளியேற்றி அவனை ஒரு இஸ்லாமியர் ஆக்குறாங்க. கையில பச்சை குத்துற சுண்ணத்தே பண்ணியிருந்தாங்க. அதான் இருக்கிற முக்கியமான பாயிண்ட். அது எப்படி கொண்டா சேர்க்கலாம் பார்த்தாங்கன்னா, இங்க பாருங்க ஒரு முஸ்லீம் கொண்டு விட்டேன் அப்படின்னு திட்டம். ஆனா அந்த நேரத்தில் புரட்சி அம்பேத்கரும் அவர் பேர் என்ன ஜவஹர்லால் நேரு முக்கியமாக அது யார் என்ன கண்டுபிடிச்சு உடனே ரிலீஸ் பண்ணாங்க. உண்மையை சொன்னாங்க, தகவலை சொன்னாங்க. அதில் தப்பிச்சோம். அது மாதிரி பல வேலைகள். ஏன் இவர் புரட்சி அம்பேத்கருடைய இறப்பிலே வந்து சந்தேகம் இருக்குன்றாங்க. RSS தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல. அவர் இறப்பு நேச்சரான இறப்பு அல்ல. அவரும் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்ற சந்தேகம் இருக்கு. சந்தேகம் இல்லை, அதான் உண்மையும் கூட. அந்த செய்தியும் இப்போ வந்து பரவலாக இருக்குது. அப்போ அது மாதிரி எல்லா வேலையும் செய்வாங்க. இப்போ நீங்களே கேட்குறீங்க, அம்பேத்கர் சாதாரண சித்தர் என்ன அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அதிர்ச்சியாக பார்க்குறீங்க பார்த்தீங்களா? அவர் என்ன சொன்னார்? நான் பிறக்கும்போது ஒரு இந்துவாக பிறந்தேன், இறக்கும்போது ஒரு இந்தியாவாக சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பௌத்த மாறிடுறாரு. 10 லட்சம் பேர் அடிச்சுட்டு போறாரு. அதுக்கு அடுத்து பெங்களூர்ல போட்டிருக்காரு. என்னைக்கு இவர் செத்தது? டிசம்பர் 6. டிசம்பர் 15 எங்க? பெங்களூர்ல. 1957 ஜனவரியில் எங்க? சென்னையில. ஃபுல்லா அவருடைய ஷெட்யூல் போட்டாருங்க. அதுக்கு அடுத்து எங்க? வெஸ்ட் பெங்கால்ல. அதெல்லாம் பார்த்தமே அவன் மிரண்டு போயிட்டாங்க. இன்னி இவரை விட்டு வச்சிருக்க கூடாது. அது நல்லா பாருங்க, அவர் செத்ததெல்லாம் வந்து ரொம்ப நீ அதே RSS இவ்வளவு மோசமான குடும்பத்துக்குள்ள போயிடுவாரான்றீங்களே, அதுக்கு சொல்றேன். அவங்க மனைவியும் அந்த RSSல ஒருத்தர் இருந்து 2 பேர் தான் சூப்பர் மார்க்கெட் போறாங்க. அவருடைய இறப்புல கடைசி கடிதத்தை எடுத்து படிச்சு பாருங்க. இவர் வீட்டுல தனியா தான் இருக்கிறாரு. அந்த இரவு அவர் உதவியாளரை விட்டுட்டு போயிடுறாரு. காலையில உதவியாளர் வந்து பார்த்தா அப்புறம் தெரியுது செத்தே இருக்கிறது. நல்லா தூங்கி இருக்கிறாரு. இரவுல புத்தாண்டிசமான்ற புத்தகத்தை 300 எழுதிட்டு காலையில ஏர்ல வந்துருங்க ரெட் 2 அப்படின்னு சொல்றாரு. நானும் வந்துடுறேன் அப்படின்னு போறாரு. காலையில வந்து பார்க்குறாரு, பெட்ல இருந்து செத்து கிடக்கிறாரு. அப்ப அந்த வீட்டில் இருந்தது அவங்க மனைவியோடு சேர்ந்த ஒரு ஆளு, RSS சார்ந்தவருங்க. அந்த ரெக்கார்டே இருக்குதுல்ல. அந்த மனைவியாரே வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்கல்ல, ஆமா நானும் அவரும் சூப்பர் மார்க்கெட் இதுக்கு போயிருந்தான், போய் பொருள்கள்லாம் வாங்க சென்றிருந்தான். அப்ப ஏன்னா இவர் அந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து மதத்தை மாத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவங்களுக்கு மதத்தை தொட்டா மட்டும் பிடிக்காதுல்ல. நீ வேற என்ன வேணா செஞ்சுக்க, ஆனா மதத்தையே அழிக்கிறதுக்கு வந்து பரப்பிட்டாங்க. சனாதனம் அந்த ஸ்கேல உடஞ்சிரும் இல்லையா? அதுதான் இப்ப இருக்கிற பிரச்சனை தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டில் இப்போ முக்கியமான குறி என்னவென்றால், இங்க வந்து பகுத்தறிவு சார்ந்து இருக்கிறாங்க மக்கள். அப்ப அந்த பகுத்தறிவுவாதிகள் இங்க இருக்கக்கூடாது, இவங்கள முடிக்கணும் சோழிய அப்படின்றதுதான் மெட்ரோ கொடுக்கல. நீ மெட்ரோ கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? நீ உடனே அங்கே போவீங்க, ஈஸியாக பயணிப்பீங்க, பிஸ்னஸ் டெவலப் ஆவீங்க. அப்புறம் பெங்களூர் இன்னும் வந்து இந்தியாவிலே நம்பர் 1 சிட்டி ஆக்குவீங்க. அப்புறம் கடைசியில் எங்களை உள்ளே வரவிட மாட்டீங்க. அதை நாங்கள் விடுவோமா? இப்போ நாளைக்கு இங்கே தமிழ்நாட்டிலேருந்து கூட ஒரு பிரதமரை உருவாக்குவீங்க. சரி, இந்த சிக்கலுக்காக தான் முன்னாடியே உங்களுக்கு நான் கொடுக்கறது இல்லை. நீ சாதாரண நினைக்கக்கூடாது. இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க, நான் சொல்லலை. RSS காரங்கள் உள்ள குதித்து செய்தி வந்துச்சா இல்லையா? ஆனா 5000 கோடி உள்ள இறக்கியிருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. நான் சொல்றேன்ல, வெள்ளந்தியா இருந்துட்டேன். இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.